ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமான நாள். கர்த்தர் ஆமென் சொல்றீங்க. நம்ம இந்த நாள்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நம் தேவன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆயிரம் துக்கம் இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய நாளில் அதனால வேதம் சொல்றது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென். அதுதான் நமக்கு தேவ பலன். ஆமென் சொல்ல முடியும். நமக்கு தேவனுடைய பலன் வேண்டும் என்று சொன்னா கர்த்தருக்குள்ள தேவனுடைய நாளுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா ஆலயத்துக்கு நீங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் புதிய பலத்தை தான் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு நன்றிகளை செலுத்தி அது மாத்திரமல்ல நாளிலும் கூட அழைத்து ஐயா ஃபோன் பண்ண ஐயா மாதிரி சபையை செய்து கொள்ளலாமா இல்லை சபை நடத்தலாம் நானும் பாசம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஐயா அவங்க இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால நம்முடைய புதிய அரசுடைய தலைமை போதகர் பாலையா அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவர்களையும் அவருடைய முழு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை ஆசீர்வதிக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இந்த நாள் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துடணும். அதனால வேதம் சொல்லுது 2 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம்ம அப்பாவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறதை விட வேற வேலை ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அநேக காரியங்கள் ஆசீர்வாதம் வேணும், நன்மைகள் வேணும், சரீரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணும், குடும்பத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நம்முடைய வேலை செய்கிற வேலை ஸ்தலங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தின் உயர்வு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், வேலை ஸ்தலங்கள்ல உயர்வு வேணும், படிக்கிற விஷயத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதங்களை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டுல நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல எபேசியர்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை காட்டு ஒலிவ மரமாகிய ஒட்டப்பட்ட கிளைகளை நமக்கு தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பூமி தாங்க முடியாதவருக்கு முடியாத அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஹல்லேலூயா. எப்படி பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கற்றுத் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தார்? எத்தனை வயசு? 175 வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. சரீரத்திலேயும் ஆசீர்வாதம், குடும்பத்திலேயும் ஆசீர்வாதம், சந்ததிகளிலும் ஆசீர்வாதம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் தருவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு தான். அத்தனை ஆமென் சொல்ல முடியும். நம்ம தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறத விட பிரியமான விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென் சொல்லலாமா? நம்ம நல்ல இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஒரு நல்ல தகப்பன் இயேசு மட்டும்தான். இயேசுவா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பரலோகம் வந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? போராடி கொண்டிருக்கிறார். எப்படியாவது என் பிள்ளை பரலோக ராஜ்யத்துல பிரவேசிச்சிடணும், உலகத்துடைய ஆசீர்வாதத்தினாலும் இன்மையின் ஆசீர்வாதம் மறுமையின் ஆசீர்வாதத்தினாலும் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இன்றைக்கு விரும்புகிறார். நீங்க ஆமென் சொல்றீங்களா? நீங்க ஆமென் சொல்ல 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 ரிசீவ் பண்றீங்க ஆசீர்வாதங்களை. ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்துல நீங்க சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒரு நிறைவு இல்லாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழறங்க, ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நிறைவு இல்லைங்க, எந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு நிறைவு கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்துல ஒரு நிறைவு இல்லை, ஒரு சமாதானத்துல நிறைவு இல்லை, வேலைஸ்தலத்துல ஒரு நிறைவு இல்லை, என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளவு காரியம் வந்தாலும் சரியா என்ன பண்ண முடியல, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த நாள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தான் அனுப்புவார். அதுதான் அவருக்கு பிரியம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்திலே நன்மை உண்டாகும், வேலை ஸ்தலத்திலே நன்மை உண்டாகும், நீங்க செய்யற தொழில் நன்மை உண்டாகும், படிப்புல எல்லா
தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அவருக்கு பிரியம் தான். நம்ம சொந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை வேற யாருக்கும் கர்த்தர் கொடுப்பாரு? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால ஆமென் சொல்றீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவருடைய சரீரத்துல பலவீனத்தோட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீங்க போகும் பொழுது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு போவீங்க. ஆமென். அவருடைய கிருபை உங்களை நிரப்பி அனுப்ப போகுது. அதனால ஆமென் சொல்றீங்க. சரீரத்துல ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனுடைய கட்டளைகளுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்டதை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் ஒவ்வொரு சரீரத்திலுடைய உறுப்புகளை பலப்படுத்தி அனுப்பினா ஆகணும். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருவேளை பலவீனத்தில் இருக்கலாம், வியாதி படுக்கையில் இருக்கலாம். தேவன் அவர்களுக்கு உங்கள் விசுவாசத்தின்படி அவர்களுக்கு தேவன் ஜீவனை கொடுக்கிற தேவனாக. அல்லேலூயா. 4 பேருடைய விசுவாசம் தான் திமிர்வாதக்காரனை உயிரோடு கூட எழுப்பிடும். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் என்ன? 4 பேருடைய விசுவாசம். ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தேவன் உங்களை விடுதலையாக்குவார், மற்றவர்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல 5 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. எத்தனை ஆசீர்வாதம்? 5 விதமான நிறைய இருக்கு. நான் 5 விதமான ஆசீர்வாதங்களை ஒரு அரை மணி நேரம் நம்ம தியானிச்சு ஆசீர்வாதங்களை சோதனைக்கு நாம என்ன செய்யணும்? தேவன் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஆஸ்வதிக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? நாளைக்கு சபையில ஒண்ணு சொல்லுவேன், நாம ஒண்ணு செய்யாம கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம ஒண்ணு செய்யாம நாம பரிசுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாம தேவன் நமக்கு என்ன பண்ண மாட்டார்? அவரை காட்ட மாட்டார். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அது நாம ஒண்ணு செய்யணும். அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம கர்த்தருக்காக எதனா ஒண்ணு செய்யணும். அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு தேவனை ஆராதிக்க கூட நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணு செஞ்சீங்க இல்லையா? நீங்க செய்ததன் நிமித்தம் தேவன் ஒண்ணு செய்ய போற வாழ்க்கையில. அதற்கு விசுவாசிக்கிறேன். நீங்க தேவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஏற்ற வேலை வரும். மிக பெரிய உயர்வுகளை கர்த்தர் கொண்டு போய் கனப்படுத்தி உட்கார வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமா. நினைச்சு கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில அவர் உயர்த்தி வச்சிருக்க காரணம் தெரியுமா? கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நிச்சயமா கனப்படுத்துவார். ஆமென். நிச்சயமா புகழுடைய உச்சியில கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தா நம்ம மாறப்படாது. விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 5 விதமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நான் சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது ஆசீர்வாதம் என்ன கேட்டீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் பைபிள்ல 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம்? 1000 மடங்கு. நான்காவது ஆசீர்வாதம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். 1000 மடங்கு. நான்காவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதமா? கோடான கோடியான ஒரு ஆசீர்வாதம். அதற்கு ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இடமில்லாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம்ம 5 விதமான ஆசீர்வாதம், 2 விதமான ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடான கோடியான ஆசீர்வாதம். நான் உன்னை இடமில்லாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வேதத்துல வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம கையில சொத்து கையில வச்ச உயில் இந்த பைபிள் தான் உயில். இதுல இருக்கிற ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்கு வரும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை பார்க்கணும்னா அப்பா எழுதி வைத்த உயிரை படிச்சு பார்த்து ஓகே இதை எழுதி வச்சிருக்காரா, இந்த கட்டளைகளுக்கும் இந்த நியமங்களுக்கும் இந்த கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஒண்ணு செய்யாம தேவன் ஒன்றை செய்ய மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் நம்ம 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சொன்னீங்க? ராமமா சொன்னது போலவா? 2 மடங்கு யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்? 2 மடங்கு ஆசீர்வாதம். அந்த வசனத்தை எடுக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நல்ல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. சுருக்கமா சொல்லி வேகமா கடந்து போற தயவு செய்து
சொல்றாரு, நீங்க கேளுங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணுங்க. யோபுடைய முன்னிலைமை பார்க்கணும். அவனுடைய முன்னிலைமை ஓரளவுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். ஓரளவுக்கு ஆடு மாடுகளோடு ஒட்டகங்களோடு கழுதைகளோடு ஒரு நல்ல ஃபேக்டரி வச்சு பிள்ளைகளோடு என்ன பண்ணான், ஓரளவுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா கர்த்தர் அவனுடைய முன்னிலைமை பார்க்கணும். பின்னிலைமை எப்படி இருந்துச்சு அவனுக்கு? 2 மடங்கு கர்த்தர் உயர்த்தினார். அதனால ஆமென் சொல்றீங்க. இன்றைக்கு தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துவதற்காக இங்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்ல 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன நம்ம செய்யணும்? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய சூழ்நிலை மோசமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வியாதியான ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை, எல்லாரும் திட்டுகிற ஒரு சூழ்நிலை, அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அவனுடைய சூழ்நிலை சரியில்லைங்க. அவனுடைய நிலைமை சரியில்லைங்க. அவன் நெருக்கத்தின் பாதையில் இருந்தான். அவன் பலவீனத்தின் பாதையில் இருந்தான். அவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருந்தான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுகிற உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை மாறி இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை இருக்கலாம், கஷ்டத்தின் சூழ்நிலை இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம், நீ பலவீனத்தோட வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வராதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வராதா? என் குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷம் வந்துடாதா? என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதா என்று சொல்லி ஒருவேளை ஒரு அங்காய்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீ 2 மடங்கு ஆசீர்வாதத்துல வெளியே போய்தான் ஆகணும். இது கட்டளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுகிறவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அப்போ அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு யோபு ஒண்ணு பண்ணார். என்ன தெரியுமா? நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்றது கிடையாதுங்க. சந்தோஷமா இருக்க ஜெபம் பண்ணலாம், அது ஒண்ணு தப்பு இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நிலைமை மோசமா இருக்கும் போதோ, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போதோ, நிலைமை ஒரு மாதிரியான பாதையில போய் கொண்டிருக்கும் போதோ, நீங்க உங்களுக்காக, உங்களுடைய சகோதரர்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பங்களுக்காக, நீங்க தேசங்களுக்காக, நீங்க ஊழியர்களுக்காக, நீங்க சபைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இப்பொழுது இருப்பதை பாருங்களோம் 2 மடங்கு கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்துட்டு போங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ மத்தவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. போதும். சில பேர் சுயநலத்தோட சில பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மட்டும் ஆசீர்வதிக்கணும், நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கணும், நான் மட்டும் உண்மையா இருக்கணும், நான் மட்டும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் மட்டும் ஆசீர்வதிக்கணும். இது சுயநலமான ஜெபம். பரவாயில்ல, சந்தோஷம், இருந்துட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம ஒரு சுயநலத்தோடு, நம்ம ஒரு சுய யோசனையோட நம்ம ஜெபம் பண்றோம்ல, ஒரு மடங்கு ஆசீர்வாதம் வரும். இருக்கு, அந்த ஸ்டாப் ஆகி தான் நிற்கும். எல்லா ஆசீர்வாதங்களும் ஸ்டாப் ஆகி தான் நிற்கும். மேல வராது. மேல நீங்க போய் நீங்க என்ன முக்குனாலும் மேல போகாது. நீங்க உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக, உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்ட நிலைமைக்கு நீங்க போக மாட்டீங்க. இருக்கிறது அப்படியே தான் இருக்குமே தவிர கர்த்தரோட அடுத்த கட்டத்தை ஆசீர்வாதம் கடந்து போகணும்னு விரும்புறாரு. ஸ்தோத்திரம். ஆனா நம்மளுடைய ஜெபம் நிக்கமா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள தான் இருக்குது. நல்லா கவனிங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எப்போ நீங்க 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய திட்டத்தை, நீங்க தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்க தேசத்திற்காக, நீங்க சபைக்காக, நீங்க உங்க பக்கத்து வீட்டு அக்கறை, நீங்க எல்லா இருக்கிற எதிரிகளுக்காக, உங்களை ஏமாற்றுறவங்களுக்காக நீ யாருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அப்பொழுது தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதித்து முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சுயநலமான ஜெபம் போதும். ஆண்டவர் என்ன மட்டும், ஆண்டவர் என் குடும்பத்தை போகும்போது, வேலைக்கு போகும்போது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. எப்போ நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல வேலை செய்யற உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்க எப்ப ஜெபம் பண்றீங்க? உங்க குடும்பம், உங்க பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க எப்ப இயேசுவை அறிந்து கொள்வார்கள்? இயேசுவுக்காக நீங்க எப்ப ஜெபம் பண்றீங்க? நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே தான் இருக்குது. அவர் மல்டிப்ளை ஆகல. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க தேவன் 2 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறார். அப்ப என்னன்னா, நல்லா கவனிக்கணும். நாம மற்றவர்களுக்காக, மற்றவருடைய சிறையிருப்புக்காக ஆண்டவர் அவர்களும் ரட்சிக்கப்பட்டு சார் பரலோகம் வரணும் சொல்றீங்க. ஆண்டவர் என் கணவர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வரணும். ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு பரலோகம், நான் மட்டும் பரலோகம். அது சுயநலமான ஜெபம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண கத்துக்குங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவர்கள் நீங்க சபைக்கு அழைத்து வர நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம மட்டும் வந்தா போதும், நம்ம மட்டும் போனா போதும், அவங்க வேண்டாம் அப்படி இருக்காதீங்க. வேண்டாம் அப்படின்னா ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். நீங்க எப்போ நீங்க சபைக்கு வரும்போதோ,
அல்லேலூயா. நீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க உங்க பக்கத்துல உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை சண்டை போடுவாங்க, உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே அவரை ரட்சியும், ஆண்டவரே அவர்களை எங்களோட கூட சபை கொண்டு வாங்க, ஆண்டவரே அவங்க எங்களோட கூட பரலோகம் வரணும் ஆண்டவரே. ஆமென். நம்ம எப்போ ஏன் சொன்னா யோபு பேர்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன்னா அவங்க எல்லாம் தூஷிக்கிறாங்க, ஆண்டவருக்கே கோபம் வராம என்ன பண்றாங்க, யோபுடைய காரியத்தை தூஷிச்சு ஆண்டவரே வார்னிங் பண்றாரு. நீங்க யாரெல்லாம் யோபு பேசுறீங்களோ நேரா போய் யோபு மன்னிப்பு கொடுத்தாதான் நான் உன்னை மன்னிப்பு அப்படின்ட்டேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, தெரியும் எல்லாம் திட்டுறாங்க, சகோதரர் எல்லாம் யாரும் நண்பர்கள் எல்லாம் திட்டுறாங்க, யோபு திட்டுறாங்க. ஆண்டவருக்கே கோபம் உண்டாயிடுச்சு, ஏன்னா யோபு தன் உத்தமத்தில் நின்றான். ஆமென் சொல்றாங்க. யோபு அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற உத்தமத்தில் நின்றான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ரட்சியும் அப்பா, ஆண்டவர் அவங்க என்ன சண்டை பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவர் என் குடும்பத்தில் சபை வர மாட்டேன், அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, நான் போற இடத்துக்கு அவங்க வரணும் ஆண்டவரே, நான் போகிற பரலோகத்துக்கு அவங்களும் வரணும் ஆண்டவரே, அந்த ஆயரோட அரசாட்சியை அவங்களோட ஆண்டவரோட அவர்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. இதெல்லாம் பேர் ஆமென் சொல்றீங்க. ஆனா திட்டிட்டா போதும், நம்ம எதனா பேசினா போதும், நாசமா போ அப்படின்னு சொல்றது கிடையாது. கிறிஸ்துவும் அவங்களை மன்னியும் ஆண்டவரே, அவங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க அப்படி செஞ்சாதான் தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே டாப் மோஸ்ட்ல இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுக்கு முன்பதாக வேலை செலுத்த உயர்வை பார்க்கணும், அடுத்தது நீங்க ஆண்டவர் கொடுக்கிற வேலை செலுத்த உயர்வு பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார், அதுதான் அவருக்கு பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நல்லா கவனிங்க, 2 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னா நாம மற்றவருடைய சிறை இருப்பதாக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்கப்பா, அவங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா, அவங்க கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா, அவங்க கண்ணீரோடு கூட இருக்கிறாங்கப்பா, அவங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கிறாங்கப்பா, தேவனே எங்களை ரட்சியும் என்று சொல்லி நீங்க அவங்களுக்காக பிரேயர் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு யோபுவின் சிறையிருப்பை மாத்திட்டார். இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பு மாறணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில அதிகாலையில் எழுந்துச்சு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லலாமா? தேசத்துல நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, விக்கிரகத்தின் கிரைகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை தேசத்துக்காக, தேசத்தின் சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஆனா என் பிள்ளைக்கு சிறையிருப்பு, என் பிள்ளை சிறையிருப்பு தான் இருக்குது, என் பிள்ளை நெருக்கத்துல தான் இருக்குது, ஆனா நெருக்கத்துல கூட பிரச்சனை கூட என் பிள்ளை ஜெபம் பண்ணதே சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்தாம கர்த்தர் ஒரு நாள் இருக்கவே மாட்டாரு. நீங்க மத்தவங்கள 21 நாள் கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ண ஒரு 21 டேஸ் கண்டினியூ பண்ணி பாருங்க. 22ஆம் நாள் சொல்ல தேவையில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல வந்துரும். ஆமென். நான் போய் சொல்றேன், உண்மையை தான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்தையும் 21 நாள் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா, ஒரு ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வெயிட் லாஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஒரு கண்ட்ரோல் 21 டேஸ் நீ கடைபிடிச்சு வச்சீங்களேன், 22ஆம் நாள் வந்து அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அதை அனுபவிச்சு தான் நான் சொல்றேன். ஆமென். 21 நாள் ஃபாஸ்டிங் பிடிச்சோம் ஊழியத்துக்கு. நான் ஊழியத்துக்கு வரும்போது 21 டேஸ் 21 நாள் கரெக்டாக பேசவே இல்லை. 21ஆம் நாள் ராத்திரி தான் பேசுறாரு ஆண்டவர். எப்படி இருக்கு? அதுக்கு இன்னும் ஃபாஸ்டிங் கொடுத்தோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசுறீங்களா? பேசல, நாளைக்கு பேச 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 3 மணிக்கு பேசுற ஆண்டவர் போ ஊழியத்துக்கு அப்படின்றார். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. 2 பெரிய பெரிய ஊழியக்காரங்களை காட்டி இந்த மாதிரி ஊழியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். 21 நாள் அதை பிரகடனப்படுத்தும் பொழுது அந்த வாழ்க்கையில அதை மாற்றி கொள்ளும் தேவன் என்ன பண்றாரு, அதையே நமக்கு ஆசீர்வாதம். நம்ம என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்றோமோ அதை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பலவீனத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உயர்வுக்காக நீங்க 21 டேஸ் ஒரு நாள் ஒரு வேளை உபவாசப்பட்டு கண்டினியூஸ் பண்ணி பாருங்க. 22ஆம் நாள் சொல்லவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அது உங்க கையில வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கூடமாட வந்தா நல்லா இருக்கும். ஆமென். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, 100 மடங்கு கட்டணா பண்றாரா ஆசீர்வதிக்கிற தேவன். யார கட்ட 100 மடங்கு ஆசீர்வதித்தார் தெரியுங்களா? பைபிள்ல ஈசாக்க கட்ட என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல
13 வசனத்தை வாசிங்க. 12 13 வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 2 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுறார். என்ன எப்படி கிடைக்கும்? 2 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நாம் மத்தவருடைய சிறையிருப்பை சொல்லும்போது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றி முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதம் 2 மடங்கு. இப்போ 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்கிறார். ஈசாக்கு மாத்திரம் எப்படிங்க 100 மடங்கு ஆசீர்வாதம்? அதுவும் நல்லா கவனிக்கணும். கேரார் என்ற ஊர்ல மழையே கிடையாது. கேரார் என்ற ஊர்ல ஒரு மழை, அவன் அதுக்கு முன்பதாக ஒரு ஸ்டேட் 25ஆம் அதிகாரத்தில் அது போட்டிருக்கும். அவன் வந்து தென் தேசமாகிய லகாய் ரோய் என்ற இடத்துல அவன் குடியிருந்தான். அந்த யாக்கோபுல பிறந்துட்டாங்க, ஏசாவுக்கு ஒரு குடியிருந்து குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாமின் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சம் வந்து ஈசாக்கின் நாட்கள் வந்துருச்சு. இப்ப ஈசாக்கு ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாரு? சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேசத்தை விட்டு நம்ம இருக்கிற லகாய் ரோய் என்ற இடத்தை விட்டு நம்ம எங்க போகலாம்? எகிப்துக்கு போக முடிவு பண்ணார். எகிப்துக்கு போயிட்டு இருக்கும் போது கேரார் என்ற ஊர்ல ஸ்டாப் பண்ணி நிக்கிறார். என்ன ஒரு கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஸ்டாப் பண்ணி நிக்க வச்சு கர்த்தர் அவனோட பேசுறாரு. ஈசாக்கே எகிப்துக்கு போக அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எகிப்துக்கு போகாத, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்கணும். 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா அப்ப என்ன சொன்னா, அவன் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய சொன்னா. ஆபிரகாமின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அவன் ஆசீர்வதிச்ச. அதே போல உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு தர போறப்பா. நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்த அப்படின்னு சொன்னா நான் நீ இருக்க இடத்துல 100 மடங்கு பலன் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. மழை இல்லாதனால விளைச்சல் இல்லை. அப்பதான் மழை இருந்தா தான் விதைக்க முடியும், தண்ணி இருந்தா தான் விதைக்க முடியும். இப்ப மழை இல்ல ஸ்டேட்ல. இப்ப எகிப்துக்கு போனா சொல்லுவீங்க, எகிப்துல என்ன இருக்குது? யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பான தேசம் எகிப்து. அங்க போனா நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு செழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு மாம்ச எண்ணத்தோடு கூட போறாரு. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற இடத்துல என்னை விசுவாசித்து இரு, நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே இரு. ஒரு வேலை ஸ்தலமா நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அப்படியே இரு. ஒரு சபையா உன்னை உயர்த்துவது அப்படியே இரு. ஒரு ஊழியமா உன்னை உயர்த்துவதற்கு நீ நான் சொல்ற நேரம் நீ அப்படியே இரு. ஒரு படிப்பா நான் உயர்த்துறது அப்படியே இரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ என்ன காரியத்துக்காக நீ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறியோ, வேற யாரும் சொல்றது நீ கீழ்ப்படிய வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்படியே இரு, இதே இடத்துல இரு, இதே வீட்டுக்குள்ள இரு, இதே தேசத்துல இரு, இதே சிட்டில இரு, இதே நகரத்துல கிராமத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சாதாரணமான ஆசீர்வாதம் இல்ல, 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் தகப்பனை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியா? உடனே கீழ்ப்படுங்க. மழை இல்ல. நல்லா கவனிக்கணும். மழை இல்ல, சாப்பிடணும் இல்லையா, விளைச்சல் வேணும் இல்லையா, ஆசீர்வாதம் சோதித்து கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும். அவன் எகிப்துக்கு போய் ஆசீர்வாதங்களை சொந்தத்தை விட தேவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று அவன் விசுவாசித்தான். ஆமென். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, நீங்க தான் முடியும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அதுதான் பிழைப்பு. ஈசாக்கு எப்படி பிழைப்பு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னார், நீ அதே இடத்துல இருப்பான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். எந்த தேசத்துல? கேரார் என்ற அதே இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சான். கர்த்தர் சொல்ல, இதே இடத்துல இரு. அன்று மழை இல்லையே அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிய விஷயத்துல கீழ்ப்படிகிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறாரு. ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு பிரிந்து போனதுக்கு துரத்தப்பட்டது காரணம் கீழ்ப்படிதல் இல்ல. கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் கீழ்ப்படிகிற ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அது கீழ்ப்படியலவன் கர்த்தர் நம்ம 2 பேர் தோட்டத்தை துரத்திட்டாரு. நல்லா கவனிக்கணும். அந்த காரியம் எல்லாமே ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஈசாக்குக்கு தெரியும். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா நிச்சயமா தேவன். ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாம் அவங்க தலையை கொடுக்கும் பொழுது அவனுக்கு இருந்தாங்க இடத்துல பலி செலுத்தும் போது ஈசாக்கு இருந்தான். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தார். ஆமென் சொல்ல முடியும். தேவனுடைய நீங்க எத்தனையோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை
விசுவாசம் இல்ல, கீழ்ப்படுதல. ஆமா, அவர் போன வருஷம் ஆசீர்வாதம் இப்போ அதே மாதிரி செஞ்சிருவாரா? டவுட்ல நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் எத்தனை நம்ம பார்த்தோம், எத்தனை நன்மை நம்ம கர்த்தர் செஞ்சதை பார்த்தோம். அதே நன்மை இன்றைக்கு குறைந்து போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தவன், நான் என் அப்பா என்ன பலி கொடுக்கும் போது அவருக்காக நீ கைப்படாத அவன் பிள்ளையான்னு சொல்லும்போது அவர் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கேரான தேவனுடைய சத்தம் இறங்கினது. ஈசாக்கே, மழை வரலன்னு கவலைப்படாத. இந்த தேசத்துல எத்தனை பேருக்கு மழை வரலையே இல்லையோ, கீழ்படிகிறவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தியத்தையோ கற்றுக் கொடுக்குறாங்க. பாவம் செய்யாதுன்னு எத்தனை பேர் சொல்றாங்க, அக்கிரமம் செய்யாத எத்தனை பேர் சொல்றாங்க. எத்தனை பேர் சபைக்கு நீங்க உண்மையா இருங்க, ஊழியத்துக்கு நீங்க உண்மையா இருங்க, ஊழியக்காரருக்கு நீங்க உண்மையா இருங்க, குடும்பத்துக்கு நீங்க உண்மையா இருங்க, வேலையத்துக்கு நீங்க உண்மையா இருங்க, வியாபாரத்துல கள்ளத்தரச வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை வருது, அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவர் நம்ம சொல்லிட்டாரே என்று அப்படியே கண்மூடித்தனமா நம்பணும் வச்சுங்களேன், தேவன் 100 மடங்கு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் ஈசாக்கு கேராவிலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? நிறைய பேர் சுத்தமா சொல்றாங்க மழை வரல. எப்படி ஈசாக்கு மட்டும் மழை வந்துச்சு? யாருக்கும் வரலங்க. எத்தனை பேர் விதை விதைச்சாங்க? வரலங்க, விதைச்சு வரலங்க. ஈசாக்கு மட்டும் ஏங்க வரணும்? எல்லாம் கவனிக்கணும். ராத்திரியில அந்த தேசத்துல ஒரு பனி பொழிஞ்சுதான். என்ன பொழிஞ்சது? பனி. அந்த பனி அவன் வெச்ச விதையில பனியா இறங்கி அந்த பனியின் துளிப்பட்டு ஈசாக்குடைய விதை 100 மடங்கு பலனை கொடுத்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கும் எல்லாரும் பார்க்கறாங்க, எப்ப அவனுக்கு மட்டும் வருது? அவனுக்கு தான் தெரியும், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், சபைக்கு கீழ்ப்படிந்தேன், என்னுடைய ஊழியக்காரர்கள் வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தேன், சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன், அவருக்கு முன்பதாக நான் உத்தமமா நிற்கிறேன். அவர்களை தான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒரு நல்ல தேவ சித்தம் எதுவோ, தேவ ஆலோசனை எதுவோ அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? தன்னுடைய சுய சித்தத்தின்படி, தன்னுடைய சுய ஆலோசனைப்படி நடக்கிறவங்களுக்கு தேவன் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, உங்ககிட்ட நான் போறேன், அந்த ஒரு கம்பெனிக்கு போறேன், அங்க சம்பளமே இல்லைங்க. ஆண்டவர் சொல்லி நீ போ அந்த இடத்துல நான் இன்னும் பல மாதம் கழித்து நம்ம பெரிய ஒரு கோர்ஸ் கொடுத்து நான் உயர்த்துவேன். நம்ப மாட்டாங்க. இந்த கோர்ஸை படி அந்த கோர்ஸை படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இது படிச்சாதான் எனக்கு நல்ல கவனிங்க. சுய ஆலோசனை, ஸ்தோத்திரம், சுய விருப்பம். அப்படி சுய விருப்பத்தை, சுய ஆலோசனையில, சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தரமாட்டார். ஒருவேளை ஈசாக்கு எகிப்துக்கு போயிருந்து விதைச்சிருப்பான், 100 மடங்கு பலனை கிடைச்சிருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? விதைச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, அங்க இருக்க தண்ணியெல்லாம் அப்படி வாரி ஊத்திருப்பான், 100 மடங்கு பலனை கிடைச்சிருக்காருங்க. நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனுக்கு தான் நல்ல பஞ்ச காலத்திலும் போஷிக்க நல்ல தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நகோமி போயிட்டு ரிட்டர்ன் வரா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எருசலேம்ல பஞ்சம் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான சாப்பாடு தான் கொடுத்தாருப்பா. நீங்க தான் நம்பாம போயிட்டீங்க, அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க வந்தீங்க. நாங்க ஒரு ஃபீல் பண்றோம், தெரிஞ்சதை நான் போயிருக்க மாட்டேனே. ஆண்டவர் வேலை சொல்றது ரூத் 1ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷமான ஆகாரத்தினால் பஞ்சகாலத்துல கர்த்தர் போஷித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொரோனா வந்து போயிடுச்சுங்க, ஆனா தேவன் நம்ம போஷிக்கலையா? நமக்கு சுகத்தை கொடுக்கலையா? நம்ம ரட்சிக்கலையா? நம்ம தேவையை கர்த்தர் சந்திக்கலையா? மற்றவர்களை விட நாம தான் அதிகமா சாப்பிட்டோம், நாம தான் அதிகமா அறுவடை பண்ணோம், நாம தான் அதிகமா ஆஸ்வதிக்கப்பட்டோம். அது விசேஷம். ஊழியக்காரர்களை ஆண்டு விசேஷமா ஆஸ்வதிக்கலாம். ஒரு குறை கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் ஒரு வருஷம் சபை இல்ல, காணிக்கை இல்ல, தசமமாக இல்ல, ஊழிய விசுவாசிகள் கிடையாது, ஆராதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டுல 4 பேர் உட்கார்ந்து கையிட்டு. ஆனா எப்படிதான் கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தாரோ, தூதரை கொண்டு போஷித்தாரோ, ஆண்டவர் அந்த நேரத்துல சரியா எங்களுக்கு படிக்கிறாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நிற்கும் போது பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற நல்ல தகப்பன். தகப்பன் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க கஷ்டத்துல இருங்க, ஒரு பஞ்சத்துல இருங்க, ஒரு பற்றாக்குறையில இருங்க. பஞ்சம் என்பது பற்றாக்குறை. நாங்க இவ்வளவுதாங்க இருக்குது என்னோட மாச சம்பளம், இதை வச்சு நாங்க எப்படி ரன் பண்ண முடியும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு இதுதான் பாருங்க, அதை எடுத்து கர்த்தருக்கு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை நீங்க 1000 ரூபாய் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க ஓடுங்க. ஆண்டவர் அந்த லட்சக்கணக்கான ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் தேவன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கற்றுத் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 3வது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 1:11. வேகமா முடிக்கிற ஸ்லோகம். உபாகமம் 1:11 வாசிங்க. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா. 1000 மடங்கு கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு சொன்னதுபடி. நல்லா கவனிங்க. இப்போ நான் பிராக்டிகலா சொல்றேன். எங்களுக்கு சொன்னபடியே, எங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு சொன்னபடியே, ஐயா கிட்ட பேசினபடியே, எங்க கிட்ட பேசினபடியே, உங்களை குறித்து ஆண்டவர் எங்களை ஆஸ்வதிக்கும்படியே சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்றாராம்? நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எங்க கிட்ட பேசின வாக்குத்தத்தம் வந்து சில ஊழியக்காரர் மூலமா அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் சொன்னா நீங்க மத்தவங்க சரீரத்துக்காக ஜெபம் பண்ணணும். 100 மடங்கு ஆசீர்வாதம் சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கண்மூடித்தனமா கீழ்ப்படிஞ்சு ஆமென் சொல்றீங்க. கண்ணை மூடிக்கிட்டு போனா போயிடணும், அங்க போகனா போயிடணும், அவ்வளவுதான் சொல்றோம். அப்படிதான் அவர் பண்ணாரு. 3வது சொல்றாரு 1000 மடங்கு நடக்கணும். உங்க பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பிதாக்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு. சொல்ல 7 ஜாதிகளை துரத்தி கானானை உங்களுக்கு சோதரமா கொடுப்பேன். அல்லேலூயா. கானான் தேசத்தை உங்களுக்கு சோதரமா கொடுப்பேன். ஏத்தியரை, எமோரியரை, எபூசியரை, இன்னும் 11 கிர்காசரை, 7 விதமான ஜாதிகளை என்ன பண்ணுவேன்? அந்த ஜாதி அந்த அசுத்த ஜாதிகளை துரத்தி பரிசுத்த ஜாதியாகிய உனக்கு நான் சொன்ன வார்த்தை நான் சொல்லி என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அனுசரை உனக்கு ஒரு ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன் இல்லையா? ஜனவரி 1 ஒரு வாக்கு, ஒருவேளை மாதத்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது வரைக்கும் ஸ்தோத்திரம். சொன்ன வாக்கை நிறைவேற்றுறது வரைக்கும் கர்த்தர் ஓயமாட்டார். ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தை பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தை நான் உங்களை கானான் தேசத்துல கொண்டு போவேன்னு சொன்னாரு. சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து முடித்தார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒருவேளை நீங்க ஜெபித்து அழுது ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவரே இந்த வருஷம் ஆசீர்வதிக்க நீங்க சொன்னீங்களா? அந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் முடிவதற்குள்ள கர்த்தர் நிறைவேற்றி அவர்களை 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வரலையே என்ன இப்படி ஒரு மாதிரி சீரியஸா நான் பிரசங்கம் பண்றதை பார்த்தா ஏதோ கல் எடுத்து நான் அடிக்க உட்கார்ந்து எனக்கு பயமா இருக்கு. எனக்கு முகத்துல ஒரு சிரிப்பே இல்லையே. எனக்கு இந்த கேலி கிண்டல் பண்ணி பேசியோ இல்ல எதனா ஒரு நகைச்சுவை சொல்லியோ இல்ல. பைபிள்ல இருக்கிறத சொன்னாதான் ஏசு அப்படிலாம் என்ன பண்ணல. ஆமா சோதரம் அப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணி ஒரு நகைச்சுவை எல்லாம் சொல்லி அப்படிலாம் கர்த்தர் பண்ணல. வார்த்தைகளை சொல்லல. டூ ஆர் டை. இதை செய், நான் அதை செய்வேன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திறந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. நாம இதுல இருக்கிற சத்தியத்தை நாம கற்றுக்கொண்டாலே போதுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம நிரப்பி ஆசீர்வதிச்சுவாங்க. இன்னைக்கு ஏன் பற்றாக்குறை வருது? இன்னைக்கு ஏன் பிரச்சனை? இன்னைக்கு ஏன் குடும்பத்துல போராட்டம்? இன்னைக்கு ஏன் குடும்பத்துல சண்டை? இன்னைக்கு ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்ல? ஏதோ ஒரு குறை, நாம ஒண்ணு செய்யல. தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. வேலை ஸ்தலத்துல ஒரு ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆகுது. ஒரு சம்பள உயர்வுல ஒரு ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆகுது. ஒரு தொழில்ல ஒரு ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆகுது. தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை முதல்ல செஞ்சாதான் அடுத்த கட்டளைக்கு நம்ம கட்டளை கொண்டு போவாரு. ஆமென் சொல்லலாமா? அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவருக்கு. அவர் சொன்னதை நாம கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 1000 மடங்கு வாக்கு கொடுத்துட்டாரு. சொன்னதை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லலாமா? நான் சொல்றேன் இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபை கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். 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 கண்ணீர் மாறணும் மாறும். துக்கம் மாறணும் மாறும். முந்தின சீரை பார்க்கணும் பிந்தின சீர் மகிமையா தான் இருக்கும். ஆமென் சொல்றீங்க? முந்தின பலத்தோடு பிந்தின பலம் பயங்கரமா இருக்கும். மகிமையா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? போன வருஷம் இருந்த ஆசீர்வாதம் இந்த வருஷம் கட்ட மல்டிப்ளை கட்ட உயர்த்த விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இல்லாத சமாதானம் இனி வரும் நாட்கள்ல அது பயங்கரமா இருக்கும். 1000 மடங்கு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
அல்லேலூயா. 1000 மடங்கு கர்த்தர் பண்ணுவாரு, பெருக பண்ணுவார். சுவாசிங்க. அவர் சொன்னார், நான் துரத்தி கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணேன், நான் சொன்னதை நிறைவேற்றினேன். அதே போல அவர்கள் என்ன பண்ணாங்க, யோசுவாவும் காலேபும் தலைமையில அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லலாமா? போய் வேவ பாரு அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் விசுவாசத்தோடு போய் பார்த்து கானானை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளலாம், கர்த்தர் அவர் கையில ஒப்பு கொடுப்பார் சொல்லி விசுவாசத்தோடு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் தேவன் யோசுவாவுடைய சந்ததிக்கும் காலேபின் சந்ததிக்கும் கர்த்தர் அவன் தேசத்தை சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. 1000 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஒரு பெருக்கத்தை, குடும்பத்துல ஒரு பெருக்கம், வேலைஸ்தலத்துல ஒரு பெருக்கம் சொன்னா நீங்க தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். அது யாருவோங்க, அது எப்போ சொன்னாருங்க, அது நடந்தா நடக்குங்க, அதெல்லாம் அப்படியே இருக்க கூடாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நாங்க ஊழியத்துல வந்துட்டோம். ஸ்தோத்திரம். கண்மூடித்தனமா கண்ணை கட்டிட்டு போனா போயிடும், அங்க போனா போயிடும். கண்மூடித்தனமா இயேசுவை நம்புறாங்க. நாம ஐயா கண்மூடித்தன ஊழியக்காரங்க எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்குது, கண்ணை மூடிக்கிட்டு போனா போயிடும். இன்னைக்கு வந்தது அப்படிதான் வந்தோம். ஆண்டவர் நான் போறேன், ஸ்தோத்திரம், நீங்க அனுப்புனா நான் போறேன். அவர் நாட்களை உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. ஐயா கிட்ட கேட்ட, ஐயா சபையில வந்து நடத்த தொடர்ந்து அவர் அனுமதித்தா அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம சபையை நடத்த கர்த்தர் உதவி செய்வார். அவர் அனுமதித்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. வாக்குத்தத்தத்தை நீங்க உங்களுக்கு சொன்னதை நிறைவேறும். ஆமென் சொல்றீங்க. பயப்படாதீங்க, நிறைவேறும். குறித்த காலத்துல வைத்திருக்கிற கர்த்தர் சின்னவன் ஆயிரம் சிறியவன் கர்த்தராக நான் ஏற்ற வேலையிலாக நானு எப்படி நடப்பிப்பார் ஆண்டவர்? தீவிரமா செய்வார் கர்த்தர். ஆமென். வரல என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. தீவிரமா நான் செய்யறேன்னா லேட்டா செய்யணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்டவர் ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னு உட்காந்து ஐயா இப்போ போகும்போது கையில கொடுத்து ஒரு பேக்கேஜை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றாரு. சொல்லு, நீங்க பேசிட்டு போங்க, எங்களுக்கு என்ன முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் போயிடுவோம். அல்லேலூயா. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் தெரியும். ஆசீர்வாதம் நான் சொல்லி முடிக்கிறேன். கோடான கொடியாய் பெருகுவாயாக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60 வசனம் வாசிங்க. 24:60 நான் சுருக்கமா முடிக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:60 வாசிங்க. டக்கு வாசிங்க. அல்லேலூயா. ரெபெக்காளை வாழ்த்தி இந்த சகோதரியே கோடான கொடியாய் பெருகுவாயாக. சந்ததியார் தங்கள் மகனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். ரெபெக்காளை சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், சகோதரியே, என் மகளே, என் மகனே, நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக. ஆமென். நாங்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆண்டவரே, நாங்கெல்லாம் மிலிட்டரிக்கு போக வேண்டியது, இங்க வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் எல்லாம் நீங்க அங்க அனுப்பணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி இல்லை சொல்லும் போது ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே சொல்றாரு, அப்படி ஆஸ்வதிச்சாங்க ரெபெக்காளை. அப்போ அந்த கோடான கோடி ஆசீர்வாதங்களை அவ சுதந்திரிக்க அவ ஒண்ணு செஞ்சா, தன்னையே அர்ப்பணித்தா. ஆமென். அந்த கூப்பிடுறாங்க, மாமா 2 ரூபா, அங்க ஒரு பையன் காத்துட்டு இருக்கிறான், கல்யாணம் பண்ணி. அவருடைய எண்ணத்துல நான் தியானிச்சு என்ன தெரியுமா, அவருடைய எண்ணத்துல அவருடைய திட்டத்துல என்ன இருக்கோம், பரிசுத்தம் என்ன பேசியிருப்பாரு, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு, என்ன தேவனுடைய திட்டம், என்ன தேவனுடைய நோக்கம் சொன்னா, அவர்கள் பலுகி பெருகி, ஆபிரகாம் சொன்னார்ல, நீங்க போங்க, நான் உன்னை ஆஸ்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாமா? அந்த பெருக பண்ணுவேன், உன்னுடைய குடும்பங்களை பெருக பண்ணுவேன், சந்ததிகளை, அந்த தரிசனம், அந்த நோக்கம், அந்த திட்டம் பரிசுத்த ஆவியானவர் ரெபெக்காவின் இதயத்தை வைத்ததால தான் அவர் கோடான கோடியை கர்த்தரை பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நீங்க சரியா தெரிந்து, நீங்க வருகின்ற காரியத்தை சரியா நீங்க திட்டத்தை நோக்கத்தை தெரிஞ்சு நீங்க தேவனுக்காக நீங்க அர்ப்பணித்து சொன்னா உங்களை மாதிரி ஆசீர்வாதம் உலகத்துல இருக்க முடியாது. இதுல பேர் ஆமென் சொல்றீங்க. அந்த வீட்டை விட்டு போறாங்க, எதுனே தெரியாது. அவங்க யாரு, மாமனார் யாரு, அவங்க புருஷன் யாரு, சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியும், தேவனுடைய நோக்கம் தெரியும். என்ன தேவனுடைய நோக்கம்? நீங்க வலிகி பெருகி என்ன பண்ணுங்க, பூமியை நிரப்புங்க. பூமி முழுவதுமா கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கணும். பூமி முழுவதுமா கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களா பெருகணும். அந்த திட்டம் ரெபெக்காளின் சிந்தையில இருந்துச்சு. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நிச்சயமா கொடுத்திருப்பாரு. அந்த மைண்ட்ல வச்சு நான் போறேன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு
ஈசாக் என்ற ஒரு அருமையான கணவரை மாத்திரம் அல்ல, என் மூலமாக கர்த்தர் சந்ததியை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? அந்த சந்ததியிலிருந்து ரட்சகர் ஒரு பிறப்பார். அந்த ஆமென் சொல்றீங்க. தேவன் நோக்கம் அதுதான். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க போற இடம் என்ன தெரியுங்களா? நீங்க எங்க போவீங்க? தெரியல. சரியான கேள்வி கிட்ட காட்ட பதில் சொல்லுங்க. மரித்து எங்க போவோம்? நமக்கு ஒரு ஆயுசம் கத்து கொடுத்திருக்கிறார். ஆயுசம் நம்ம எங்க போவோம்? தெரியலையா? கர்த்தாவே, எந்த கர்த்தாவே, இவர் ஆசீர்வதிச்சுப்பா. மரித்து நாங்க எங்க போவோம்? டவுட் ஆகாது. நீங்க ரொம்ப புரியல. எங்க வந்து பேசுறது எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். மரித்து நம்ம எங்க போவோம்? எங்க போவோம்? நீங்க தான் சொல்லுங்க. ஒரு டவுட்ல போக மாட்டீங்களா? டவுட்டா இருக்குதோ? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறாங்க. யுக யுகமா பிதாவோடு கூட இயேசு மகாராஜாவோடு கூட ஒரு அழகான வாழ்க்கை நம்ம வாழ போறோம். ஆமென் சொல்றீங்க. பூமியில வாழும் பொழுது கர்த்தர் சொல்ற மேலான நாடுகள் என்ன நாடுங்க? ஆமா, அம்மா அடுத்தது எங்க வீடு கட்டலாம், எங்க லேண்டை வாங்கலாம், எங்க என்ன பண்ணலாம், அது பண்ணலாம், எங்க என்ஜாய் பண்றது தான் ஓடிட்டு இருக்குதே தவிர இந்த பூமி இந்த குறுகின வட்டம் முடிஞ்சு போனா 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டு இங்கேயே அனுபவிச்சுட்டு போறவங்க தான் வாழ்க்கை இருக்குது. நல்லா கவனிக்கணும். இங்கே நம்ம வாழ்ந்தாலும் பரலோக தரிசனங்களை, பரலோக ராஜ்யத்தை அங்கதான் நான் போகணும். திட்டம் நமக்குள்ள இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், நித்திய ஜீவனை அதை சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட தான் பூமியில நம்ம வாழணும். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. பூமியில சகல ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நித்திய ஜீவனை நான் சுதந்திரத்துக்கு வரணும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தை நான் பெறணும் ஆண்டவர். அங்க போய் அந்த கையை தட்டி இயேசு நல்லவர்னு பாட்டு பாடணும், பரிசுத்தம் பாட்டு பாடணும் ஆண்டவரே. அந்த நோக்கம் இருக்கணும். நல்லா கவனிங்க. ரெபெக்காவுக்கு அந்த நோக்கம் இருந்துச்சு, நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் கர்த்தர் அவர் என்ன பண்ணாரு? கோடான கோடியா, ஆமென், அல்லேலூயா, பெருக செய்தார். அவ ஒண்ணு செஞ்சா, தேவனுக்கு தன்னை பண்ணா, திட்டத்துக்கு நோக்கத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சா. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க தேவனுடைய திட்டம் உங்க கையில இருக்குது. நான் டைம் இல்ல, ஆனா தேவனுடைய நோக்கம் கையில நிச்சயமா கொடுத்திருப்பாரு. திட்டத்தை கையில கொடுத்திருப்பாரு. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் சரியாய் அறிந்து நீங்க செயல்பட என்று சொன்னா தேவன் உங்களை கோடான கோடியா இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்துல தேவன் பண்ணுவாரு, பெருக செய்ய வல்லமை உள்ளவர். ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. கடைசியா கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கலாமா? லாஸ்ட்ல சொல்லி முடிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருந்தது. நல்ல என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருந்தது. தசம பாகங்களை எல்லாம் மண்டபசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் நீங்கள் கொடுக்கிறதுனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. ஐயா, கர்த்தர் நீங்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைகள், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் என்ன போல ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு மேல இருக்கிற வார்த்தை என்று சொல்வார். என்ன சொல்றதுன்னா 19ஆம் வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான். மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான். நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அவர் क्वेश्चन மார்க் போடுறாங்க. கேள்வி கேக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். மனுஷன் என்னை வஞ்சிக்கலாமா? ஒரு क्वेश्चन மார்க். கேள்வி கேக்குறாரு. அப்புறம் நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். கேள்வி கேக்குறாங்க. எதனால உங்களை வஞ்சித்தோம் நான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றோம். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. சோமாகத்திலும் ஐயா எனக்கு எல்லாமே வந்துடணும். எனக்கு எல்லாமே கர்த்தர் கொட்டி கொட்டி கொடுத்துடணும். என்ன அப்படியே ஆசீர்வாதத்துல கடக்கணும். நல்லதுதான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா தேவனை வஞ்சித்துட்டு ஆண்டுடைய பணத்தையும் திருட்டிக்கிட்டு அதான் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சபிக்கப்பட்ட ஒரு ஜனத்தரை நீங்க எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அனனியா சப்பீரா கர்த்தர் தான் பண்ணாங்களாம், வஞ்சித்தாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தான். தசமபாகம் இப்பெல்லாம் ஒரு பெரிய பொருளையே புதிய பிரசவம் தசமபாகம் அப்படின்னு யார் சொன்னா? யார் சொன்ன? எழுதி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கர்த்தர் எழுதி வச்சது. அப்படின்னு சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தசமபாகம் கொடுத்தாரு. வேதம் சொல்லுது
அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் என்று சொல்லி ஆமென் சொல்லலாமா? நியாயப்பிரமாண சட்டம் இது. சொன்னவர் செய்யாது இருப்பாரா? அல்லேலூயா. புரியுதுங்களா? நல்ல நான் இடம் இல்லாமல் போக மாட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் வேலை ஸ்தலத்துல ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். நானும் மற்றவங்கள போல பெரிய லெவல்ல போகணும். அன்று 10ல ஒரு பக்கம் தசமாக எடுத்து வை. நிறைய பேர் ஆசீர்வாத குறைபாடுகளால உயர்வே இல்லாம, எந்த ஒரு காரணமும் உயர்வே இல்லாம என்ன பண்றாங்க? இன்னைக்கு தேவனை வஞ்சிக்கிறாங்க. எதை நம்ம தேவனை வஞ்சிக்கிறோம் சொன்னா, கர்த்தருடைய பணத்தை என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறோம். இது என்ன அர்த்தம்? திருடுறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ மூலமொழியெல்லாம் வாசித்து பாருங்க. EVR வெர்ஷன், ECR வெர்ஷன் வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய பணத்தை நீங்க திருடுறீங்களே, எப்படி நாங்க திருடணும் கேள்வி நீங்க கேட்கறீங்க. ஸ்தோத்திரம். என் ஆலயத்துல ஆதாரம் இல்ல, ஊழியக்காரங்களுக்கு வசனத்துல பஞ்சம் இருக்குது, அவன் நல்லா சாப்பிடறானயா. ஆலயத்துல ஒரு உயர்வு வந்தாதானே. ஆலயத்துல ஆத்துமாக்கள் கிடையாது. நீங்க வரீங்க, 2 ஆத்துமா கையில கொண்டு வரீங்க. இல்ல, நான் மட்டும் வந்தா போதும், நான் சொல்லிக்க மட்டும் போதும். நல்லா கவனிங்க. நீங்க எப்போ மத்தவங்க, நீங்க எப்போ இந்த ஆசீர்வாதம் இடமில்லாம போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா, நல்ல தேவனுடைய பணத்தை திருடக்கூடாது. தசமபாகம் கர்த்தருடைய ஆமென் சொல்றீங்க. 5 விதமான ஆசீர்வாதம் 4 ரொம்ப ஈஸியா நான் சொல்லிட்டேன். 5வது ரொம்ப கஷ்டம். நீங்க என்னைய மறைச்சாலும் மறப்பீங்க. ஒருவேளை நான் ஒரு தேவன் மாதிரி நின்றுட்டு போகும்போது எல்லாம் ஒன்றே கழுதை காட்சியோட போறோம், பயப்படுது. ஏன்னா இதை சொன்னாலும் ஜனங்க கோச்சுக்கிறாங்க. எதுக்கு கோச்சுக்கிறாங்க? அங்க இருக்கு பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தோடு பலத்தை கொடுக்கிறார் இல்லையா? சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனுக்கு அந்த பலத்துல இருக்கிற ஒரு பங்க கர்த்தர் கொடுத்தா நம்ம கொஞ்சம் விடுவோமா? அல்லேலூயா, ஆமென். நாம மாசம் தசமபாகம் என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஆனா தசமபாகம் ஒண்ணே வராது. ஆனால் என்ன பண்றோம்? எடுத்த சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா 10, 20 சேர்த்து வச்சு என்ன பண்றோம்? ஒன்று வந்து சபைக்கு எங்களுக்கு இருக்கிற மூத்த ஊழியர்கள் எங்களுக்கு தலைமை போதும் பண்றாங்க, தசமபாகத்தை கொடுக்கும். அதனால நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் ஆசை எனக்கு 3 வேளை சாப்பாடு மூக்கு பிடிக்க கர்த்தர் போறாரு. காரணம் கேட்டீங்கன்னா அதுல உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அதுல தேவனை வஞ்சிக்கல. 3 மாசம் 2 மாசம் அதுல இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொண்டு வந்து என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அதையும் திருப்பி கொடுத்துருவாரு. ஸ்தோத்திரம். வச்சுக்கலாமா பாஸ்டர்? அதையும் எங்களுக்கு கொடுத்துருவாரு, நீங்க வச்சுக்கிங்க. ஆனா என்னன்னா எங்க கையில அந்த தசமபாகத்தை வாங்கி எங்களை ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு உண்மை. அதுதான் ரொம்ப நம்ம கையில வாங்கி நீங்க வச்சுக்க கொடுக்கலாது. நீயே வச்சு சொல்லி அனுப்புவோம். அப்படியே ஊழியக்காரன் பிரைஸ் கார்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். தேவனை வஞ்சித்துட்டு தேவனுடைய பணத்தை ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டு கர்த்தரை இடமில்லாமல் போக ஆசை. அவங்க கார் வாங்குறாங்க, நான் இன்னும் வாங்கவே இல்லை. அவங்க வீடு கட்டுறாங்க, நான் இன்னும் கட்டவே இல்லை. எனக்கு ஏன் தரப்பட்டு வஞ்சிக்கிறாங்க. மனுஷன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆலயத்துல ஆகாரம் கிடையாது, நீ என்ன சோதிச்சு பாருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சோதிச்சும் பார்க்க மாட்டோம். பாக்கிட்டாடி கையை விட்டுட்டு சொல்லிட்டே இருக்கும். 1 ரூபா வருதா, 8 வருதா, 4 வருதா, 10 பைசா வருதா. அந்த காலத்துல அப்படியே தொடரும் சின்ன நோட்டு. ஓகே 10 ரூபா அழுக்காக தான் பாரு. போன வாரம் எங்க சபையில காணிக்க போட்டாங்க, 50 ரூபாய் கிழிஞ்சு வந்துச்சு. அதை மாத்துறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் பாருங்க. கர்த்தர் அப்படியே போட்டு அப்படியே ஆயிட்டாரு, இலக்காரமா ஆயிட்டாரு. அவரு நோவு பிச்சைக்காரன் மாதிரி அவருக்கு போட பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுக்கிறதுல முதலிடத்துல முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. 10ல கொடுத்து பாருங்க. தேவன் இடம் கொள்ளாம போக மாட்டார். ஆசை கட்டளை கொடுக்கிறார், நிறைவேற்ற மாட்டார். ஆண்டவர் சொன்னவர் நிறைவேற்ற மாட்டார். நான் அங்க சொன்னேன், கர்த்தர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா நாம ஒண்ணு செய்யாம கர்த்தர் ஒண்ணு செய்ய மாட்டார். அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? 2 மடங்கு ஆசீர்வாதம் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? சிநேகிதருக்காக சொல்லணும். அவங்களுடைய விடுதலைக்காக, சிறையிருப்புக்காக சொல்லணும். அப்ப 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவருடைய வார்த்தையில விசுவாசிக்கணும். 4வது என்ன ஆசீர்வாதம்? கோடான கோடி ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை நினைச்சு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் கர்த்தருக்காக. 5வது இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசீர்வதிக்கணும்னா நான் சொல்லுமா? நீங்க தான் சொல்லணும். நல்ல சத்தமா காணி கொண்டு எங்க போடணுமா? ஆண்டோட ஆலயத்துல. நீங்க எல்லாம் போடுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சத்தியம் தான், போடாததுக்காக சத்தியம் இல்லை. நீங்க எல்லாம் சரியா செய்யறீங்க. கர்த்தர் செய்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம சொல்லலாமா?
அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமாக கண்களை மூடி நாம எல்லா குருமனக்கும் எழுந்து நின்று எழுந்து நின்று ஜெபமாக. Thank you Jesus. ஆமென். எல்லாரும் தேவ சமூகத்திலே நாளிலே ஒப்பு கொடுப்போம். நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் எவ்விதமான உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே, இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் பிள்ளைகளிடத்திலும் ஊழிய பாதையிலும் ஆண்டவரே எங்கள் மேலே பழிக்க செய்யுங்கள் என்று சொல்லி வேலையில் கர்த்தரை எல்லாரும் சோதரி ஒப்பு கொடுத்து ஒரு வேலை நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், நாம் தேவ சமூகத்தில் மற்றவர்களை அழைத்து வராமல் இருந்திருக்கலாம், தேசத்திற்காக திறப்பின் வாய் நிற்காமல் இருந்திருக்கலாம், ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 மடங்கு. அல்லேலூயா. தேவன் பச்சை காலம் பார்த்தா அந்த எகிப்துக்கு போகாதுன்னு சொல்லிவிட்டார். பாவம் நிறைந்த எகிப்துக்கு நான் போகக்கூடாது, நான் சொல்ற இடத்திலே இரு, உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எவ்வளவு பிசினஸ்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன, அநேகருடைய குடும்பங்கள்லாம் பலவிதமான நெருக்கடி. 100 மடங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தபடி 1000 மடங்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னாரே நடக்கவில்லையே, பரிசுத்தவான்களும் சொன்னாரே அது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, காலம் தாமதித்தாலும் அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகளை கோடாகோடியாக பெறுவாயாக. அல்லேலூயா. திருமணத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அந்த தேவனாய் கர்த்தர் ரெபெக்காவுடைய வாழ்க்கையிலே அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. ஒரு ஈசாக்கை வைத்திருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், ஒரு சந்ததியை கோடாகோடியாக ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. இனங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன். அதனாலும் கூட தசம காரியத்திலே காணிக்கை காரியத்திலே நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறோம். அதனாலே சில குடும்பங்களின் நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், பல சூழ்நிலைகள் கொடுத்துப்பார். ஒரே இடத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை சோதித்துப்பார். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. வேற இடத்தெல்லாம் சொல்லுங்க, நீ தசமமாக எனக்கு கொடுத்துட்டு என்னை சோதிச்சுப்பார், உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் இடங்கொள்ளாமல் கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். இன்று முதல் எனக்கு கொடுக்கிற காணிக்கை எனக்கு தசமமாக 10 நான் செலுத்துவேன் ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட ஊழியர்கள் நன்றாக இருக்கும்படியாக. ஏன் அந்த இடத்துல சொன்னார் தெரியுமா? சபையெல்லாம் கூட்டிட்டாங்க, ஊழியர்லாம் ஓடிட்டாங்க. காரணம், காணிக்கை தசமபாகத்தை நிப்பாட்டிட்டாங்க. நிறைய அந்த காலத்திலே அப்படியாக இருந்தது. ஆகவே நம்மளால் முடிந்தது நீ கொடுத்துப்பார். தசமபாகத்து மூலம் 16 விதமான ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. 5 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக செய்து கொடுத்த அருமையான தாசர் எடுத்து பயன்படுத்துவாங்க. கரங்களை தட்டி மறுபடியும் சந்திரம் 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 சந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை கரத்தில் ஒப்படைத்து ஆடுங்க. இந்த 5 விதமான காரியத்தினை அதை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் இன்னும் ஒரு குரோத், இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன், இன்னும் அவிதமாக ஒரு ஆசீர்வாதங்கள், இன்னும் அறிவு ஞானம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், தொழில் துறைகள் எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஊழிய பாதை எடுத்து பயன்படுத்த முடியாத நல்ல தெய்வீக சுகத்தை கொடுக்க முடியாத. அல்லேலூயா. இழந்து போன இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் பெருமையாக ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.